Hi friends, welcome to Avantika Zone. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் ரெசிபி. அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரையிங் pan வச்சிருக்கேன். அதுல 2 பிரிஞ்சி இலை, ஒரு காஷ்மீரி சில்லி, 3 நார்மல் வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸில அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த கடாய் மசாலா பவுடர். தண்ணி இல்லாம ட்ரையா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதை கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. குடமிளகாய் நம்ம அப்படியே விதையை மட்டும் எடுத்துட்டு கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இதழா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வைங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அந்த எண்ணெயில சேர்த்துட்டு ஒரு மீடியம் கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு கலர் மாறி இருந்தா போதும். இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சுடு தண்ணி ஊத்தி வைங்க. அப்பதான் பன்னீர் சாஃப்டாவே இருக்கும். அப்படியே வச்சீங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ அதே கடாயில இருக்கிற அந்த எண்ணெயே போதும். அதுல நாம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு மாறினதும் அதையும் எடுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. இப்போ அதுலயே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போறேன். அதையும் சேர்த்துட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டா வெந்து வர அளவுக்கு வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதையும் நல்லா ஆற வச்சு நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மூத் பேஸ்டா இருக்கணும். இப்போ அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்க கடாய் மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் இப்போ சேர்த்துக்கல. இந்த கடாய் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. திரும்பவும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே வேக விடுங்க. பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நாம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் குடமிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கூட ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துக்காதீங்க. இந்த கடாய் பன்னீர்ங்கிறது கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். அதனால ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு திரும்பவும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்க, சூப்பரா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் மட்டும் அந்த பன்னீர் அந்த மசாலாவோட சேர்ற மாதிரி கொதிக்க விடுங்க. போதும், நமக்கு சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட் போகாம வீட்லயே நம்மளே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவந்திகா ஜோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.